இன்றைக்கி நான் உங்களுக்கு எந்த படத்தோட கதையை பற்றி சொல்ல போகிறேன்னா, இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கிற கேம் சேஞ்சர் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த படம் வந்து ஷங்கர் இயக்கத்தில் வெளிவந்திருக்கு. இந்த படத்தில் ராம் சரண் ஹீரோவாக நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யா மற்றும் பலர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, ஒரு முதலமைச்சர், ஒரு ஸ்டேட் முதலமைச்சர் இருக்கார். அவர் வந்து நல்லா தான் அவர் ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. ஆனால் அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. அந்த 2 பசங்களில் ஒருத்தன் எஸ்ஜே சூர்யா, இன்னொரு பையன் ஜெயராம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆட்சியவே ரொம்ப கொலாப்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது பயங்கர ஊழல், எது எடுத்தாலும் ஊழல் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்சி இப்போ போய்கிட்டுருக்கு. அப்போ அந்த முதலமைச்சராக இருக்கிறவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடும். தான் பிள்ளைங்க ஏன் இப்படியெல்லாம் வந்து ஊழல் பண்ணிட்டு திரியிறானுங்கன்னு அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். ஸோ இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது, இதில் நல்லது நினச்சி நம்ம செய்வோம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவரால் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து அவரோட அந்த 2 பசங்க எஸ்ஜே சூர்யாவும் ஜெயராமும் சேர்ந்து அந்த அட்ராசிட்டியை அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இப்படி இருக்கணும்னா இதெல்லாம் ஒழிச்சு கட்ட ஒரு ஆள் வரணும் இல்லையா? அப்போ தான் அந்த ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோ வந்து ஒரு இதுக்கு கலெக்டராக வராரு. கலெக்டராக வந்துட்டு இந்த ஊழலெல்லாம் ஒழிக்கிற பேர் வீணு அடி தடி அப்படி இப்படின்னு இறங்குறாரு. இதில் பத்தாக்குறைக்கு அவர் எலெக்ஷன் கமிஷனர் ஆகிடுவார். இப்போ நான் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு நான் பார்த்துட்றேன், எப்படி நீங்கள் வந்து அடுத்த ஆட்சியில் வந்துடுறீங்க பார்த்துடுற ரேஞ்சுக்கு அவர் ஒரு பக்கம் ஹீரோவாக இறங்குறாரு. இப்படி ஒரு கதை இருக்க இன்னொரு ஃப்ளாஷ்பேக் வேணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆசிரமத்தில் ஒரு அஞ்சலி இருக்குது. அஞ்சலி வந்து பார்த்தோன்னா நல்லா வயசான ஒரு இதுவாக இருக்குது. அது வந்து இந்த ஹீரோ கிட்ட வந்து நான் வந்து முதலமைச்சரை பார்க்கணுன்னு சொல்லுது. அப்போ முதலமைச்சர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது முதலமைச்சர் பார்த்து ஷாக் ஆகிடுறாரு. ஸோ அஞ்சலிக்கு முதலமைச்சருக்கும் என்ன சம்மந்தம், ஹீரோவுக்கு என்ன சம்மந்தம், இப்படியெல்லாம் ஒரு கதையை வந்து போட்டு பின்னி பிணைஞ்சு எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஷங்கருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தோட கதை வந்து கார்த்திக் சுப்ராஜ் கொடுத்தாருன்னு. ஏற்கனவே அவருக்கே கதை எடுக்க தெரியாது, அவர்கிட்ட வந்து ஒரு கதையை வாங்கி இவர் எடுத்து வச்சுருக்கிறாரு. ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர ஒரு மசாலா படம் தான். அந்த பக்கம் சண்டை, இந்த பக்கம் சண்டை, இந்த பக்கம் ஊழல், அந்த பக்கம் இது, எல்லா படத்துலேருந்து பிட்ஸ் அண்ட் பீசஸை எடுத்து 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 ஒட்ட வச்சு நம்மளை போட்டு குடும்பப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த படம் கேம் சேஞ்சர் இல்லை, நம்ம வாழ்க்கை சேஞ்சர் மாதிரி இருக்கிற நல்ல வாழ்க்கையும் புரட்டி போட்டுரும் போல இருக்குது. அந்த ரேஞ்சில் எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஷங்கர் இப்போ தமிழில் இந்த இப்போ சவுத்தை ஆக்குபை பண்ணது பத்தாது, இப்போ இங்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதால இப்போ என்ன பண்ணிட்டாரு, தெலுங்கு பக்கம் போயிருக்கிறாரு. இவர் 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 சீடா அட்லி எல்லாம் வந்து பல படத்துலேருந்து காப்பி அடித்து அப்படி இப்படின்னு ஓட்டி ஓட்டி வச்சுருக்க மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. இந்த படம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், போனீங்கன்னா நமக்கு நல்லா தலை சுற்றி தலைவலியோடு தான் திரும்பி வரணும். அந்த ரேஞ்சுக்கு தான் படம் எடுத்து வச்சுருக்குறாங்க. மொத்தமாக இவங்களை எல்லாரையுமே வந்து நாடு கடத்திடலாம். கேம் சேஞ்சர் இல்லை, மொத்தமாக கண்ட்ரி சேஞ்சராக மாற்றி கண்ட்ரி விட்டு கண்ட்ரி இவங்களெல்லாம் மொத்தத்தையும் நாடு கடத்திட்டோன்னா நம்மலாம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். அந்த மாதிரி தான் இவனுங்க வந்து படத்தை எடுத்து வச்சுருக்குறாங்க. நம்ம காசை கரியாக்கி நம்மளை வந்து அடிமட்டை ஏழையாக்கிடுவாங்க போல இருக்குது இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்கெல்லாம். ஸோ இந்த மாதிரி படத்தெல்லாம் போய் தியேட்டரில் போய் பார்க்காம நிம்மதியாக வீட்டில் படுத்திருந்தாலே நம்ம வந்து வாழ்க்கையில் உயர்ந்துருவோம். அவ்வளோதான்.